தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பிற்காய், பராமரிப்பிற்காய், பாதுகாப்பிற்காய், உடனிருப்பிற்காய், அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேலான வாழ்விற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துவோம். இந்த நன்றியினுடைய பலியில் ஆண்டவரே, நீர் புரிந்து வரக்கூடிய எல்லா விதமான அருள்வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த திருப்பலிக்குள்ளாக நாம் நுழைவோம். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பை அடைவர் என்று. இயேசுவுடைய உயிர்ப்பின் நாட்களில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பினுடைய வல்லமை நம்மை எதை நோக்கி இழுத்து செல்லுகிறது என்று சொன்னால், நம்பிக்கையின் வாழ்க்கையில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட, நம்பிக்கையின் வாழ்க்கையில் இன்னும் ஆழப்பட, அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்ட, இந்த அழைப்பை தான் இந்த உயிர்ப்பினுடைய நாட்கள் நமக்கு அதிகமாக கொடுக்கிறது. எனவேதான் நாம் உயிர்ப்பினுடைய அந்த நாளில் சிறப்பாக திருமுழுக்கு கொடுக்கிறோம். புதிய மனிதர்களை நம்பிக்கைக்குள்ளாக அவர்களை அழைத்து வந்து நம்பிக்கையினுடைய வாழ்வை வாழுமாறு நாம் அவர்களுக்கு அழைப்பினை கொடுக்கிறோம். இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்கிற முதல் வாசகத்தில் இந்த ஒரு நிகழ்வு தான் நடக்கிறது. எத்தியோப்பிய நிதியமைச்சர் அவர் எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து துன்புறக்கூடிய ஊழியன் என்கிற அந்த பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு அது விளக்கம் தெரியவில்லை. பிலிப்பு சொல்லுகிற பொழுது என்ன வாசிக்கிறீர் என்று கேட்கிறார். நான் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உமக்கு அதற்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்கிற பொழுது சொன்னால் தானே தெரியும் என்று சொல்லி அவர் சொல்ல, பிலிப்பு அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இயேசுவை பற்றிய, இயேசுடைய துன்பத்தை பற்றிய, அந்த துன்பம் எதற்காக என்பதை குறித்த அந்த சிந்தனை தெளிவை அவர் தன்னுடைய உள்ளத்திலே பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவின் மீது அவருக்கு நம்பிக்கை பிறக்கிறது. திருமுழுக்கு பெற அவர் தயாராகிறார். தன்னை கிறிஸ்துவினுடைய ஊழியனாக மாற்றிக்கொள்ள அவர் தயாராகிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்வு திருமுழுக்கு பெற்று, அதற்கு பிறகு அவருடைய வாழ்வு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக வாழக்கூடிய வாழ்வாக மாறி போகிறது. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல அந்த வாழ்வு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பினை தருகிற ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறது. எனவேதான் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் கிறிஸ்துவினுடைய மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு கொடுக்கிறோம். என்ன நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது? எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக நம்மை உருமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? என் அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள கடவுளின் அருள் வார்த்தைகள் நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்கிறது. நம்பிக்கையில் உயர்ந்து நிற்க அந்த அனுபவங்கள் நம்மை தூண்டி அழைக்கிறது. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் நாம் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் அதிகமான நம்பிக்கையை பெற்றுக் கொள்வோம். நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு முயற்சி எடுப்போம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியில நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் இன்றைக்கு தன்னுடைய 26வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற அன்பு தம்பி மென்ரோஸ் அவர்களுடைய நல் வாழ்விற்காக வேண்டிக் கொள்வோம். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாகவும், நல்ல திருமண வாழ்வு அமையும்படியாகவும்
அவருக்காக இந்த பிறந்த நாளிலே சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்ள செய்தருளும். அதனால் பொய்மை இருளில் இருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி. எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதின் பொருள் நமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதியை பின்வருமாறு: அடிப்பதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருப்பார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது
வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னுமிடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய முதல்மொழி, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து வாழும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுளை போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் வாழை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம். சிந்தனை யாவையும் கேட்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம். சிந்தனை யாவையும் கேட்கவும் துணிந்தோம்.
எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை அழைத்து உமது திருமுன் இடையராது வரைந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகை மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி சாமி ஆண்டனை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சிறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எவ்வுமே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எவ்வுமே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். மே மாதம் முழுவதுமாக 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தினமும் இரவு 9 மணிக்கு நம்முடைய அருள் தந்தை சேவியர் தெரன்ஸ் அவர்களுடைய அருளுரை, மாதாவை குறித்த, அன்னையை குறித்த சிந்தனை தெளிவு நமக்கு வழங்கப்பட இருக்கிறது. அன்னையோடு ஒரு மாதம். இந்த சிந்தனை தெளிவிற்கு பிறகு திருத்தந்தையினுடைய அழைப்பிற்கு இணங்க நாம் குடும்பமாக ஜெபமாலை செய்ய இருக்கிறோம். எனவே இந்த மாதம் முழுவதுமாக, மே மாதம் முழுவதுமாக அன்னையோடு நம்முடைய உறவை அதிகமாக ஐக்கியப்படுத்திக் கொள்ள, ஜெபத்தில் இன்னும் ஆழப்பட நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அன்னையோடு ஒரு மாதத்தை செலவு செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.